ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதர்காரன் சந்திரன் ஆட்சி வீடு. கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்ல போகிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிறப்பை தரும், நல்ல ஒரு யோகத்தை தரும், தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அது தோஷத்திலே ராகு தோஷம் ரொம்ப முக்கியம். ராகு தோஷம் இருந்துச்சுன்னா காரிய தடைகள் இருக்கும், திருமணம் சீக்கிரம் அமையாது, எடுத்த காரியத்தில் பிரச்சனை இருக்கும், புத்திர பாக்கிய பிரச்சனை இருக்கும், பணப்பிரச்சனை இருக்கும், குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்கும். ராகு நிறைய தடைகளை கொடுப்பாரு. அதுபோல் கடகராசி சந்திரனின் வீடு, ஒளி கிரகங்கள் உள்ள வீட்டுக்கு ராகு அந்தளவு நல்லது செய்ய மாட்டார். கடகம், சிம்மம், மேசம், விருச்சிகம், அதாவது சூரிய சந்திர செவ்வாய் வீட்டுக்கு ராகு அந்தளவு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். குரு வீட்டுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. சனி, புதன், சுக்கிரன் வீட்டுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இது ஜோதிடத்தில் ஒரு விதி. அதுபடி கடகம் சந்திரன் வீடு, சந்திரனுக்கு ராகுக்கும் பிடிக்காது. அது புராணத்தில் ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கடகத்துக்கு ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார். ஆனால் கடகத்தில் இருக்கிற ராகு ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். ஜோதிடத்தில் என்றைக்குமே 2 விதமாக எடுத்துக்கணும். கடகத்தில் ராகு இருந்தார்னா அவர் ஓரளவு நல்லா இயல்பான பலன்களை கொடுப்பார். ஆனால் கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் சந்திரனுக்கு ஆகாத கிரகம். சரி சார், இப்போ என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ராகு ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 2, 4, 7, 8 இந்த இடத்துல இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் கடகராசியில் கடக லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மற்ற எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, புத்திரஸ்தானம் சொல்கிற 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 5ஆம் இடத்துல போத ராகு இருந்தாலும் அந்த அளவு சாமி கும்பிட மாட்டாங்க. சரியாக குலதெய்வத்தோட அருள் இருக்காது, பூர்வ புண்ணியம் இருக்காது, தகப்பன் வழி உறவுமுறை இருக்காது, அதிர்ஷ்டம் கட்டையாக இருக்கும். ஸோ 5ஆம் இடத்துல ராகு இருக்குது ஏற்புடையது அல்ல. 7ஆம் இடத்துல இருந்தால் திருமண தடை இருக்கும், திருமணத்தில் சில பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனைகள், ஒருத்தர் விட்டு பிரிகிறது, இந்த பஞ்சாயத்தில் அதில் தான் நடக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா. 8லேயும் இருக்கக்கூடாது. 8ல் இருந்தாலுமே அது மாங்கல்ய தோஷம்தான். 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, திருமணத்தில் சில பிரச்சனைகள் கொண்டு போய் விடும். அதுபோல் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு அவமானங்கள், இதெல்லாம் ராகு கொடுப்பாரு. ஸோ ஜனன ஜாதகத்திலேருந்து ராகு 2, 4, 5, 7, 8 இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஜனன லக்கணத்தில் இருந்து அப்பேற்பட்ட ராகு கடகராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல மீனத்தில் ராகு இருக்கக்கூடாது, ஒரு கோணத்தில் ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா கடகத்துக்கு யோக வீடு மீன ராசி தான், பாக்கிய வீடு. அங்கே ஒரு பாவக்கிரகம் இருக்கக்கூடாது, அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அவர் ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் இருப்பார், அடுத்த பயிற்சி வரைக்கும். 2025 ஏப்ரல் 26 வரைக்கும் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருப்பார். அதுக்கடுத்து பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார், அஷ்டம ராகுவாக இருப்பார். இது நல்ல ஏதோ ஏற்க முடியாது. நான் இந்த வீடியோவில் சொல்கிற முக்கியமான தகவல் என்னென்னா, உங்களுக்கு ஏற்கனவே இப்போ அஷ்டம சனி நடக்கு, அடுத்த வருஷம் அஷ்டம ராகு வந்துடுவார். ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் மத்தாளத்துக்கு 2 பக்கம் இடிமாதிரி உங்களுக்கு என்னென்னா, சனி ராகு இங்கே 2 பாவகிரகத்தினால ஒரே நேரத்தில் 8ஆம் இடம் பாதிக்கப்படுது. 8ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். சரியா, ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம், அஷ்டமஸ்தானம். ஸோ அஷ்டமஸ்தானத்தில் இப்போ ஏற்கனவே ராகு சனி இருக்கிறார் கும்பத்தில். அவர் பயிற்சியாக போயிடுவார். அடுத்த மார்ச் 2025 அவர் பயிற்சியாக 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். 9ஆம் இடத்துக்கு சனி போகிறது நல்ல அமைப்பு இல்லை. அதே நேரத்தில் ராகு கீழே இறங்கிடுவார். அதுக்கடுத்து 1 மாதத்தில் கீழே இறங்கி 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ இப்படி 8, 9ஆம் இடங்கள் பாவகாரங்கள் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு பின்னாடி மேசராசினியர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகப்பன் உறவுகளிலும் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பூர்வ புண்ணிய சொத்து தகப்பன் வழியிலும் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். 8ஆம் இடத்துக்கு ராகு வராரு, தவிர்க்க முடியாது. 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். அதுபோக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கேது வந்துடுவார். சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, இந்த அமைப்பு இருக்கும். இது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 1.5 வருடத்துக்கு இருப்பாங்க. மார்ச் 2025 அங்கிட்டு ஒரு 18 மாத காலத்துக்கு இந்த நிலை இருக்கும். நான் அடுத்த வரையில் நிலையை சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை இப்போயே முன்கூட்டியே சொல்கிறேன். இதெல்லாம் வரும். அடுத்த பயிற்சி ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு நல்லதாக இல்லை. சரியா, இந்த காலகட்டத்தில் வேறு அஷ்டம சனியில் வேறு இருக்கிறீங்க. ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று வருது, ரெடியாக இருக்குது. அதனால் கடகராசினியர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். அதுக்காக தான் வீடியோ தொடர்ந்து போடுறேன். சாதக பாதங்களை அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் மற்ற கிரகங்களுக்கும் பலன்கள் போடுவேன். சரியா, இந்த சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் இவங்களுக்கும் பலன்களை போடுறேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ராகு சனிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இவங்களாம் வருடக்கோள்கள் வரதுனால கொஞ்சம் நீடித்து இருப்பாங்க. ஒரு ராசியில் 1.5 வருஷம் இருப்பார் ராகு, 18 மாதம் இருப்பார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் 8ஆம் இடத்துல.
கேது அப்படி தான். உங்கள் ராசி இப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறார், பிரச்சனை இல்லை, குரு பார்வையில் இருக்கிறார். ஆனால் அடுத்து வரும்போது அவர் குரு பார்வைக்கு வர மாட்டார். ஆனால் ராகு வந்து குரு பார்வைக்கு வருவார். அடுத்து வரும்போது குரு வந்து பயிற்சிக்கு பின்னாடி குரு பார்வைக்கு வருவார். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு 6 மாதம் இருக்கும். சரியா? குரு பயிற்சி அடுத்த வருடம் மே மாதத்துக்கு மேலே தான். ஸோ எப்படி இருந்தாலுமே ராகு கேதுகள் வந்து குரு பார்வைக்கு வருவாங்க. எப்போவுமே குரு பார்வையில் தான் இருப்பாங்க. இல்லைன்னா குருவோட சேர்ந்து இருப்பாங்க. ஏதோ ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆகும், 50% பேலன்ஸ் ஆகும். ஆனால் அந்த இடைப்பட்ட காலம், அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி இந்த ராகு கேதுகள் வந்து ரொம்ப வீரியமான பவரை கொடுப்பாங்க. ஏன்னா குருவுடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்துச்சுன்னா ராகு கேதுகள் கட்டுப்பட்டு இருப்பாங்க. பட் வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடி நடக்கிற காலங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 4 மாதம் 5 மாதம் தனியாக இருப்பாங்க. இந்த கிரகங்கள் தனிமையில் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. சரியா? பிரச்சனை வந்தாலும் அதை வந்து நம்மளை தாங்குற மாதிரி இருக்கணும். பிரச்சனை வராமல் தவிர்க்க முடியாது. சரியா? ஆனால் அதை வேணால் தாங்குகிற சக்தியை வந்து இறைவன்கிட்ட கேட்கலாம். இறைவா எனக்கு கொடு, பிரச்சனையை தாங்குகிற சக்தி எனக்கு கொடுன்னு இறைவன்கிட்ட கேட்கலாம். சரி நேயர்களே, இப்போ நான் நினைக்கிறீங்க என்னையா பீடிகை போட்டுகிட்டே இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு வாயங்கிறீங்க. எனக்கு புரியுது. இப்போ வந்து இந்த ராகு தாக்குதலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நாக சதுர்த்தி தான். நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம். ஆடி அமாவாசைக்கு பின்னாடி வருகிற வளர்பிறை சதுர்த்தி தான் நாக சதுர்த்தி. அது வந்து 8ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. 8ஆம் தேதி ஆடி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைக்கி போய் நீங்கள் வந்து நாக வழிபாடு பண்ணலாம். அது பண்ணினீங்கன்னா இந்த ராகுவுடைய கெடுபலங்கள் ரொம்ப குறையும். ராசிக்கும் சரி, ஜனன ஜாதகத்திலும் சரி, ராகுவால் எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் நாகரை வழிபடணும். சரியா? அதுக்கு வந்து ஒரு புராண கதையும் இருக்குது. அந்த புராண கதைக்குள்ளலாம் போக வேண்டாம். புராண கதைன்னா என்ன, ஒரு குழந்தையோட அண்ணன்மார்கள் 7 பேர் விஷத்தால் இறந்து போயிடுவாங்க. அந்த குழந்தை வந்து அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகும், பாத்திரத்தில் சாப்பாடு கொண்டு போகும். காட்டில் வேலை பார்க்குற அண்ணன்மார்களுக்கு 7 பேர் அண்ணன்மார்கள். அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, வானத்தில் கருடன் பறந்துட்டுருக்கும். கருடன் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு போகும். அந்த பாம்பு வந்து இறுக்கி பிடிக்கும். கருடப்பிடி வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். கருடன் வந்து பாம்பை பிடிச்சிச்சின்னா கொன்றும். அது பிடிச்சிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த கருடனுடைய பிடியால் அந்த பாம்பு விஷத்தை கக்கும். விஷத்தை கக்கும்போது அந்த விஷம் வந்து என்ன செய்யும்னா, இந்த பூமியில் வந்து சாப்பாடு கொண்டு போதில் அந்த குழந்தையோட பாத்திரத்தில் விழுந்துடும். பாத்திரத்தை அந்த பிள்ளை மூடாது, ஓப்பனில் தான் கொண்டு போகுது. அந்த காலத்தில் நடந்திருக்கு இது. இது ஒரு கதை, செவி வழி கதை, கர்ண பரம்பரை கதை. ஒருத்தர் கேட்டு ஒருத்தர் சொல்லி அப்படியே வந்திருக்கு. அந்த விஷத்துளிகள் வந்து அந்த சாப்பாடில் விழுந்ததுனால அது தெரியாமல் சாப்பிட்டு அண்ணன்மார்கள் இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தை வருத்தப்பட்டிருக்கிறா, எனக்கு அம்மா அப்பா தான் இல்லையே, அண்ணன்மார் தானே நான் வளர்த்தாங்க, பின்னமா என்ன செய்வேன் அப்படின்னு இறைவன்கிட்ட வருத்தப்பட்டிருக்கிறா. பார்வதி பரமேஸ்வரன்கிட்ட வேண்டியிருக்கிறா. இந்த பிள்ளையுடைய தவத்தை, பிள்ளையோட பக்தியை மெச்சி சிவசக்தி 2 பேரும் வந்து தோண்டியிருக்கிறாங்க. பார்வதி பரமேஸ்வரன் தோண்டி, நீ நாக சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்தேன்னா உங்கள் அண்ணன்மார் திரும்பி வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த பிள்ளையும் ஐதீகத்தோட நம்பிக்கையோட சில காரியங்களை பண்ணி அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு பூஜை பண்ணி விரதம் இருந்து அந்த நாகரை துதிச்சிருக்கு. மறுபடியும் அந்த அண்ணன்மாரில் வந்துட்டாங்க. அந்த விஷம் முறிவாகி விஷம் இறங்கி மறுபடியும் அந்த அண்ணன்மாரில் வந்துட்டாங்க. இப்படி இன்னொரு கதை இருக்குது. இதுபோக நாகர்னா என்ன, ஆதிசேஷன் தான். அடுத்து வாசுகி பாம்பு. வாசுகி பாம்புங்கிறது வந்து சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற சர்ப்பத்துக்கு பேர் தான் வாசுகி பாம்பு. ஆதிசேஷங்கிறது என்ன, பெருமாள் படுத்திருக்கிறாரில்ல, அதுக்கு பேர் ஆதிசேஷன். இவங்க 2 பேத்துக்கும் ஒரு முக்கியமான நாளாகவும் அந்த நாக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. சரி நேயர்களே, இன்றைக்கி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் 8:30 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிடணும். அம்மன் கோயிலுக்கு போகலாம். அம்மன் கோயிலில் பொதுவாகவே நாக வழிபாடு இருக்கும். தனியாக நாகரெலாம் வச்சுருப்பாங்க, அரச மரத்துக்கு அடியில் வச்சுருப்பாங்க. அதுக்கு குங்குமம் மஞ்சள் வைக்கலாம், பால் ஊற்றலாம், இல்லைனா அதுக்கு முட்டை வைக்கலாம். ஆனால் சில சிவாலயத்தில் முட்டை வைக்க விட மாட்டாங்க. சில காளியம்மன் கோயில், துர்க்கம்மன் கோயிலில் அந்த முட்டை வழிபாடு இருக்கும். ஏன்னா சிவன் கோயிலில் வந்து முட்டை வைக்கக்கூடாது. ஏன்னா சிவன் வந்து சைவ கடவுள். சிவன் கோயில், முருகன் கோயில் இங்கெல்லாம் அந்த வழிபாடு இருக்காது. பெருமாள் கோயிலில் நாக வழிபாடு இருக்காது, மேக்சிமம் இருக்காது. அம்மன் கோயிலில் இருக்கும், புத்து மண்ணும் இருக்கும். சில கோயிலில் அந்த சங்கரன் கோயிலெலாம் புத்து மண் இருக்கும். ஆனால் அங்கே உள்ள போயெல்லாம் அந்த இதெல்லாம் வைக்க முடியாது. புத்து மண்ணை வேணால் கும்பிட்டுக்கலாம். ஆனால் சில கிராம கோயில்கள், சில இடங்களில் வந்து அந்த புத்துக்கு வந்து பால் ஊற்றலாம், முட்டை வைக்கலாம், அதெல்லாம் இருக்குது. சரியா? அது சில அமைப்பெல்லாம் இருக்குது. அது ஒவ்வொரு ஊரில் உள்ள அந்த கோயில் நிர்வாகத்தின்படி அந்த பூஜை புனஸ்காரங்கள் நடக்கும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்டு நாக சதுர்த்தி அன்றைக்கி ஆகஸ்ட் 8ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு கோயிலுக்கு போயிருங்க. ஏன்னா ஈவினிங் போனீங்கன்னா திதி முடிஞ்சு போயிடும், அந்த சதுர்த்தி திதி முடிஞ்சு போயிடும். காலையிலே போயிருங்க, குளித்து முடிச்சுட்டு சாப்பிடாம கூட போனால் நல்லதான். இல்லைன்னா சாப்பிட்டு கூட போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் சாய்ஸ் தான். வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி 8:30 மணிக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கு கூட போகலாம். ஏன்னா விநாயகருக்கு 2 பக்கம் சர்ப்பகரங்கள் இருக்கும். ஸோ விநாயகர் கோயிலுக்கு போய் கும்பிடலாம். போய் விநாயகருக்கு அபிஷேக பொருளை கொடுங்க. இல்லைன்னா சர்ப்பகரங்களுக்கு நீங்களே வந்து பூச்சி விடுங்க.
அரச மரத்தடியில் தூள் சக்கரை, பச்சை அரிசி, எள்ளு கலந்த பண்டத்தை போடுங்க எறும்புகளுக்கு. போட்டுட்டு சாமியை கும்பிட்டுவாங்க. நாகருக்கு என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, பூ போடலாம். சரியா? சிவப்பு கலருக்கு உப்பு கொடுக்கலாம், மஞ்சள் வைக்கலாம். அது வந்து உங்களுக்கு தெரியும், அந்த கோயில் உள்ள முறைப்படி செய்யணும். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து பொது வெளியில் இப்படி தான் செய்யுங்கன்னு வற்புறுத்த முடியாது. ஏன்னா சில பேருக்கு வந்து இதை கேட்டுக்கிட்டு அப்படி செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கோயில் நிர்வாகம் அதை ஒத்துக்காது. ஏன்னா நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். சில இடத்துல சில கோயிலில் உள்ளவர்கள், அந்த கோயில் பூசாரியோ அந்த கோயிலில் இருக்கிற அந்த நிர்வாகியோ சில காரியங்களை செய்ய விட மாட்டாங்க. சில கோயிலில் வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் விளக்கு வைக்கணும். விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல தான் விளக்கு வைக்கணும். கண்ட இடத்துல சாமிக்கு முன்னாடி விளக்கு வைக்க முடியாது. ஏன்னா அந்த கோயிலோட கட்டுப்பாடு, கோயிலுடைய தூய்மை சுத்தத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கட்டுப்பாடு இருக்கும்போது நம்ம அது கட்டுப்பாடுக்குள்ளே தான் போகணும். அதை ஏற்று தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும். அதனால் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிவிட்டு இறை வழிபாடு முடிங்க. வாட்டர் மேபி கோயிலுக்கு போகிறது சால சிறந்தது. அம்மன் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போகலாம், விநாயகர் கோயிலுக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கும் போகலாம். சரியா? போய் வழிபாடை நிவர்த்தி பண்ணுங்க, உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கடுத்த மறுநாள் 9ஆம் தேதி கருட பஞ்சமி. கருட பஞ்சமி வந்து ரொம்ப முக்கியம்தான். கருடாழ்வார் பிறந்த திதி பஞ்சமி திதி. ஆனால் அவர் பிறந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். அது 11ஆம் தேதி வருது, ஞாயிற்றுக்கிழமை. சரியா? திதி முன்னாடி வந்துடுது, ஜென்ம நட்சத்திரத்தை பின்னாடி வருது. ஸோ அந்த 8, 9, 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 8, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 11 மூணுமே வந்து நாக தோஷ நிவர்த்திக்கு உகந்த நாள். ஏன்னா கருடனை கும்பிட்றது நாகத்துக்கு உள்ளது தான். ஏன்னா கருடன் வந்து கருடனுக்கு வந்து நாகம் பயன்படும். சர்ப்பம், பாம்பு வந்து கருடனுக்கு பார்த்தா பயப்படும். ஸோ கருடனை கும்பிட்றது, கருட புராணம் படிக்கிறது, இது செஞ்சாலுமே இந்த நாக தோஷத்துலேருந்து வெளியே வரலாம். சரியா? அந்த சர்ப்ப தோஷத்துலேருந்து வெளியே வரலாம். ராகு கேது பவனால் ஏற்படுகின்ற பீடியிலேருந்து வெளியே வரலாம், கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம். ஸோ கருடனையும் கும்பிடலாம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அது இன்றைக்கி வருது, வெள்ளிக்கிழமை வருது, ஆடி வெள்ளிக்கிழமை வருது. சரியா? ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி 24ஆம் தேதி வருது. அன்றைக்கி வந்து கருடனை வழங்கலாம். கருடன் பெரிய திருவடி, பெருமாளுடைய பெரிய திருவடி வந்து கருடன் தான். பெருமாளுக்கு வாகனம் கருடன், காற்றை கிழிச்சிட்டு வருவார். அதனால் கருடனுக்கு வாகனம் வாயு, காற்று. ஸோ அப்பேற்பட்ட கருடனை வந்து நீங்கள் வந்து கருட பஞ்சமி அன்னைக்கு வழங்கலாம். சில பேர் வந்து நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் ஒன்று அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னாலுமே நம்ம இந்து மதத்தில் ரெண்டுக்குமே 2 நாள் இருக்குது. நாக சதுர்த்தி வேறு, கருட பஞ்சமி வேறு. இது ஒரு நாள் முன்னாடி வரும், அது ஒரு நாள் பின்னாடி வரும். சரியா? பஞ்சமி வந்து கருடனுக்கு தான் முக்கியம், கருட பஞ்சமி தான் ரொம்ப முக்கியம். நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? 8ஆம் தேதி போக முடியாதவங்க 9ஆம் தேதி கோயிலுக்கு போங்க. 9ஆம் தேதிக்கு நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். சரியா? ஏன்னா கருடனை தரிசிக்கணும்னா பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். அங்கே கருடாழ்வார் சன்னதி இருக்கும், கருடனை கும்பிடுங்க. கருடனை நேரில் பார்த்து வணங்கலாம். ஆனால் அது வந்து ரேராக தான் அமையும். கருடனை எல்லா இடத்துலையும் காட்சி கொடுக்க மாட்டார். கருடன் சில கோயிலில் சுற்றி தான் வரும். அதுபோக குளக்கரை, ஆத்தாங்கரை, குளிர்ச்சியான இடங்கள், மரமுள்ள இடங்கள், இயற்கை சூழல் மிக்க இடங்கள், ஆறு, குளம், இது மாதிரி இடத்துல தான் கருடனை பார்க்க முடியும். இன்றைக்கி லவ்விய காலத்துலலாம் கருடனை பார்க்க முடியல. சரியா? இன்றைக்கி டீனர்லாம் உட்காந்து கருடனை பார்க்க முடியாது. சென்னையில், மத்திய சென்னையில், மவுண்ட் ரோட்டில் எல்லாம் கருடனை பார்க்க முடியாது. கருடனுங்கிற சினிமா படத்தை வேணால் பார்க்கலாம். கருடன்னு ஒரு படம் ஓடுது, அதை வேணால் பார்க்கலாம். வழியே கருடனை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு காலம் போயிடுச்சு. அந்த காலத்திலலாம் கருடனை பார்க்கலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் கருடன் கண்டிப்பாக வருவார். அப்படியே வானத்தை வட்டமிடுவார், எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது ஒரு புண்ணியமாக கருதப்பட்டது. ஓகே, இன்றைக்கி வந்து அது மாறுது. இயற்கை மாறும்போது, நவநகரை மாறும்போது இந்த லவ்விய வாழ்க்கையில் சில பட்சிகளை பார்க்க முடியல. கருடன் வந்து பச்சி ராசன், பஜ்ஜிக்கெல்லாம் ராஜன் வந்து கருடன் தான். சரியா? பஜ்ஜி ராசன். அந்த பஜ்ஜி ராசனை பார்க்க முடியல. குருவியை கூட பார்க்க முடியல. இன்றைக்கி குருவியை பார்க்க முடியல, குயிலை பார்க்க முடியல. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நம்ம வாழ்ந்தான் ஆகணும், இந்த அட்மாஸ்பியரில் வாழ்ந்தான் ஆகணும். கருடனை தரிசனம் பண்ணணும்னா, கருடாழ்வாரை தரிசனம் பண்ணணும்னா பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க, காலையிலே போயிருங்க. சரியா? மாலைன்னு இழுக்காதீங்க. ஏன்னா அந்த திதி சில நேரம் முடிஞ்சு போயிடும், 4-4:30 முடிஞ்சு போயிடும். பொதுவாகவே திதி சம்மந்தப்பட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா காலையிலே போயிருங்க, பிஃபோர் நூன். சரியா? ஆஃப்டர்நூனே பார்க்காதீங்க, பிஃபோர் நூன் 11 மணிக்குள்ளே போய் கும்பிட்டுருணும். அதுதான் வந்து திதிக்கு நல்லது. ஏன்னா திதிங்கிறது வந்து முத நாள் இரவே ஆரம்பிச்சிடும். நட்சத்திரங்கிறது வேறு, திதிங்கிறது வேறு. சரியா? திதிங்கிறது வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் திதி. நட்சத்திரங்கிறது வந்து சந்திரன் வந்துட்டு போகிற இடம் தான் நட்சத்திரம். ஓகே, ரெண்டுக்குமே வந்து சில வித்தியாசம் இருக்குது. சில நேரங்களில் நட்சத்திரத்தோடைய வழிபாடு சிறப்பை தரும், சில நேரத்தில் திதி வழிபாடு சிறப்பை தரும். சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபட்டோம்னா நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை குறையும். இங்கே அதை தான் முக்கியம். சரியா? ஓகே நேயர்களே, இப்போ வந்து கருட பஞ்சமணிக்கு கருடாழ்வாரை கும்பிடுங்க, பெருமாள் கோயிலுக்கு போங்க. அதுவும் ஆதி சேஷனில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகிறது நல்லதான். சில கோயிலில் வந்து பெருமாள் வந்து சயன கோலத்தில் இருப்பார்.
திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறாரில்ல ரங்கநாதர் இருக்கார்ல, அதே மாதிரி தில்லை சிதம்பரத்தில் அப்படித்தான் இருக்கிறாரு. நடராஜ பெருமாளாக இருக்கிறாரு. அவரும் சயன கோலத்தில் தான் இருப்பார். சரியா, சயனத்தில் தான் இருப்பார். அவரை கும்பிட்றது நல்லதான். அதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அவர் சயனத்தில் இருக்கும்போது 5 தலை பாம்பத்தோட படுத்திருப்பார். ஆதிசேஷனில் தான் படுத்திருப்பார். ஸோ அதை கும்பிட்றது ரொம்ப நல்லது. கருடாழ்வார் சன்னதி அன்னைக்கு இந்த நாகரை கும்பிட்றது ரொம்ப நல்லது. அதை கும்பிட்றது கூடுதல் சிறப்பு தான். அந்த நாகதோஷமும் தீரும், கருடாழ்வாரையும் நம்ம பூஜித்த மாதிரி இருக்கும். கருடனுக்கு கண்டிப்பாக சந்நிதி இருக்கும், பெருமாள் கோயிலில் இருக்கும். பெருமாள் கோயிலுக்கு எதிர்க்க இருக்கும். எப்படி சிவனுக்கு எதுக்கு நந்தி இருக்கிற மாதிரி பெருமாள் கோயிலுக்கு எதுக்க கருடனுக்கு கண்டிப்பாக ஒரு சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதி உள்ள கோயிலை போய் கும்பிட்டுட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த கருடனை கும்பிட்றதுனால என்ன சார் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பகைமை உணர்வு நீங்கும், உங்களுக்கு எதிராளி பிரச்சனை நீங்கும், போட்டி பொறாமை சரியாக போயிடும், கர்ம வினைகள் தோஷங்கள்லாம் சரியாக போயிடும், வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், பக்தி நினைவாற்றல் பெருகும், வேதாந்த அறிவு வாக்கு சாதுரியம் நல்லபடியாக இருக்கும். அதுபோக ஈஸ்வர சமூகத்தை கிடைக்கும், மனதில் இருக்க வியாதியெல்லாம் சரியாக போயிடும், உடம்புல இருக்க வாயு பிரச்சனை, இதய நோய், விஷ நோயெல்லாம் சரியாக போயிடும். சில பேருக்கு விஷ நோய் இருக்கும், அலர்ஜி இருக்கும். இந்த முக்கியமான நாளன்னைக்கு அமாவாசை அன்றைக்கெல்லாம் அரிப்பு தடுப்பு வரும், உடம்பு பசன்னு அரியும், அப்படியே ஊறும். சரியா, அது ஏதோ ஒன்று கடிச்சிருக்கும், வண்டோ இல்லைன்னா பூரானோ ஏதோ ஒன்று வாழ்க்கையில் கடிச்சிருக்கும், சின்ன விஷயத்தில் சின்ன வயசில் கடிச்சிருக்கும். அப்போ தெரியாது, இள ரத்தம் அப்போ சரியாக போயிடும், ரத்தத்துடைய இது அதிகமாக இருக்கும், வீரியம். ஆனால் நாளாக என்ன ஆகும்னா ரத்தம் சுண்ட ஆரம்பிச்சிடும். ரத்தத்துடைய அந்த ஹீமோகுளோபின் குறைய என்ன ஆகும்னா அந்த விஷத்தோடைய வீரியம் அதிகமாகும் போது உடம்புல பக்க விளைவுகள் வரும், உடல் சோர்வாகும், அரிப்பு தடுப்புலாம் வரும். அதுக்காக தான் அந்த காலத்தில் வேப்பங்குழந்தை சாப்பிடுவாங்க. வேப்பங்குழந்தை வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவாங்க. ஏன்னா வேப்ப இலையில் அவ்வளோ இது இருக்குது, வேப்பங்குழந்தையில் அவ்வளோ உள்ள அந்த கசப்பு தன்மை எல்லா விஷயத்தையும் கீழே இறக்கிறோம். சரி, நம்ம ஸ்கிப் ஆக வேண்டாம். இந்த விஷத்தடிப்பு விஷ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் கருடாழ்வார் கும்பிடலாம். சரியா, ஏன்னா கருடன் விஷத்தை இறக்கிடுவார். அதனால் விஷ பிரச்சனை இருக்கிறவங்க, உடம்புல விஷ சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களும் கருடாழ்வார் கும்பிடலாம். அதுவும் உடன் பிறந்த சகோதரர்களுடைய நலன்கள் இருக்கும், சகோதரத்து வழியில் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். அப்படி பிரச்சனை இருக்கிறவங்களும் கருடாழ்வார் கும்பிடலாம். பங்காளி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சில குடும்பத்தில் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, பாகப்பிரிவினைக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க, சொத்து பிரச்சனை, அதெல்லாம் தீரணும்னா கருடாழ்வாரை கும்பிடலாம். உடம்புல பலம் அதிகம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரும். இதெல்லாம் கருடனால் நல்லபடியாக இருக்கும். அன்றைக்கி கருட புராணம் படிக்கலாம், கருட மந்திரத்தையும் சொல்லலாம். கருட புராணம் வந்தால் கருட புராணத்தை படிக்கலாம். சார் என்னால் கோயிலுக்கு போக முடியல சார், எனக்கு வேலை வெட்டியாக இருக்குன்னா கருட புராணத்தை படிச்சுட்டு போயிருங்க. சரியா, கருட புராணம் முழுசாக படிக்க முடியலன்னா அதில் கருட மந்திரம் இருக்கும். அந்த கருட மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. கருட மந்திரம் நெட்லேயே இருக்குது, கூகுளில் போட்டிங்கன்னா கருட மந்திரம் வந்துடும். சரியா, சமஸ்கிருதத்தில் இருக்கும், அதை படிச்சுட்டு போங்க. அதோட தமிழாக்கமும் இருக்குது. நான் முடிஞ்சால் இந்த வீடியோவில் அதை போடுறேன், நான் எடுத்து கூட போடுறேன். நான் கருட மந்திரத்தை எடுத்து போடுறேன், ஏன்னா அதை செஞ்சிடறேன் நான். சரியா, உங்களுக்கு இந்த யூடியூப்லேயே இதிலே வந்துடும், இந்த வீடியோவிலே அந்த இமேஜ் வரும், அதை நீங்கள் கூட எடுத்து படிச்சுக்கலாம். நமக்கு நல்லது நடக்கணும். சரியா, கோயிலுக்கு போய் தான் நம்ம பூஜிக்கணும் இல்லை, வீட்டிலே வச்சு கும்பிடலாம். வீட்டிலே கருடாழ்வாரோட பெருமாள் இருந்தார்னா அவர் கும்பிடலாம். அயனசேன கோலத்தில் இருந்தால் கூட பெருமாளை கும்பிடலாம். திருச்சி ரங்கநாதர் பெருமாள் வீட்டில் படம் இருந்தால் கூட அவர் காலையில் வெள்ளிக்கிழமை ஆடி 24 ஆகஸ்ட் 9 நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வேலை வெட்டிக்கு போகலாம். எது செஞ்சாலுமே கடமையை செய்யுங்க. சரியா, பூஜை புனஸ்காரம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கடமை செய்யணும். செய்யும் தொழிலே தெய்வம். தொழிலை நேர்மையை செஞ்சிட்டாலே நம்ம தெய்வம் பக்கத்தில் வந்துடும். ஆனால் அந்த தொழிலில் நேர்மை இருக்கணும், பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும். பக்தி நேர்மை இருந்துச்சுனாலே தெய்வம் நம்மக்கிட்ட வந்துடும். அந்த தெய்வம் பக்கத்தில் வந்துட்டாலே நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். சரியா, எல்லாமே கிடைக்கும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா நல்லாயிருக்கும். இது அனுபவ நான் உணர்ந்திருக்கேன், நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கு, நல்லா இருக்கிறாங்க. சரியா, நல்லா இருக்கிறாங்க, உண்மை. சரியா, நிதர்சனம். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதனால் கடகராசிரியர்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்குது. ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 9 மிஸ் பண்ணாதீங்க. நான் சொன்ன வழிபாடை செய்யுங்க. சார் 2 நாள் முடியல அப்படி சொல்கிறவங்க ஆகஸ்ட் 11 ஞாயிற்றுக்கிழமை போய் பெருமாள் கோயிலுக்கு போங்க. அன்றைக்கி கருட ஜென்ம நட்சத்திரம் வருது, சுவாதி நட்சத்திரம் தான் கருடன் பிறந்தார். ஸோ ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கும் நீங்கள் கும்பிடலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு தான், எல்லாத்துக்கும் லீவு இருக்கும், மேக்ஸிமம் லீவு இருக்கும். அன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, காலையிலேயே போய்ட்டு வந்துடுங்க. சரியா, போய்ட்டு ஏன்னா நட்சத்திரமும் சில நேரம் அந்த மதியத்துக்கு மேலே போயிடும். சரியா, அது ஸ்கிப்பாகி போயிடும். ஏன்னா அதுக்காக தான் நான் காலையிலேயே சொல்கிறேன், எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் சரி, நட்சத்திர திதியை நம்ம மென்ஷன் பண்ணி ஒரு காரியம் செய்கிறோம்னா காலையிலேயே செஞ்சிடணும். ஏன்னா மாலைன்னு எதிர்பார்த்தோம்னா அந்த திதி ஓடி போயிடும். ஆனால் இறைவன் வசம் 11 சுவாதி நட்சத்திரம் முழுசாக இருக்குது. சரியா, சுவாதி நட்சத்திரம் முழுசாக இருக்கிறதுனால நீங்கள் ஈவினிங் கூட கோயிலுக்கு போகலாம் 11 சரியா, ஆகஸ்ட் 11 கூட
நீங்கள் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை தரிசிச்சுட்டு கருடாழ்வாரை கும்பிட்டு வரலாம். அப்படி கருடாழ்வாரை கும்பிட்றது வந்து உங்களுக்கு 2 விதமாக பலனை தரும். இந்த நாகதோஷமும் தீரும், கருடனுடைய அனுக்கிரமும் கிடைக்கும். ஓகே நேயர்களே, இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சங்கடம் தீர்க்கும் சர்வ வல்லமை பொருந்திய 3 நாட்களாக இருக்குது. இதை செய்யுங்க. இது செய்கிறதுனால என்னென்னா, இந்த ராகுவுடைய அந்த கெடுபிடியிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். சரியா? கொஞ்சம் தளர்ச்சி இருக்கும், ஒரு வைப்ரேஷன் இருக்கும், நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது வந்து அதோடைய தாக்கம் நமக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? தாக்கம் குறையும். ராசியில் அந்த ராகு உள்ள தாக்கம் குறையும், நம்மளை சுற்றி நல்லது நடக்கும். இதை வந்து மனப்பூர்வமாக நம்பி செய்யணும். நம்பினாதான் நடராஜன். சில பேர் நான் போடுறதெல்லாம் பார்த்து சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்காதுங்க, பொய்ங்கம்பாங்க. ஆனால் கரெக்டாக இருக்குது சார்னு நிறைய பேர் போடுறாங்க. சரியா? அந்த இமேஜெல்லாம் என்கிட்ட இருக்குது, கமெண்ட்ஸில் வருதெல்லாம். அதெல்லாம் நான் போடலை. நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். நிறைய வருது, எல்லோரும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, சில கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்க, சில பேர் அது மதிப்பும் தெரிவிக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாமி இல்லைங்கிறாங்க, சாமி இல்லைன்னு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்காக சாமி கும்பிடாமல் இருக்கிறாங்க. நிறைய வழிபாடு இது நடந்துட்டு தான் இருக்குது. அனதரம் ஆண்டவனுக்கு பூஜை புனஸ்காரம் நடக்குது. இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 3 நாட்கள் முக்கியமான நாட்கள். இதை நம்ம இந்த 3 நாட்களில் இறைவனை நம்ம சேவித்தோம்னா நமக்கு சில பிரச்சனைகள் தீரும். அது சிம்மராசி நேயர்களுக்கு அந்த ராகுவின் தாக்கம் வெகுவாக குறையும். ஓகே நேயர்களே, சிம்மராசியில் கடகராசிக்கு ஓகே வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 4 பாதம், ஆயில்யம் 4ஆம் பாதம். ஆயில்யம் நட்சத்திரம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்துக்காக கண்டிப்பாக கும்பிடுங்க. ஏன்னா அஷ்டமச்சனையோட தாக்கம் உங்களுக்கு வெகுவாக ரொம்ப இருக்குது. பார்த்தீங்களா? ஒன்று சொல்லும்போது இப்போ தான் ஞாபகமே வருது எனக்கு. ஏன்னா ஆயில்யத்துக்கு வந்து அதிதேவதை வந்து ஆதிசேஷன் தான். அதனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்காரங்க கம்பல்சரியாக கும்பிடணும். வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் கடகராசி நேயர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.